இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதும் மன அழுத்தத்திலிருந்து நாம் மீண்டு கொள்வது எவ்வாறு என்று பார்த்து வந்தோம். என்னெல்லாம் பார்த்தோன்னா 2 கொரிந்தியர் 4:9 பாருங்கள், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை, ஒடுக்கப்பட்டும் நம்ம என்ன செய்கிறதில்ல, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நமக்கு விரோதமாக வைக்கப்படுகிற கண்ணிக்கும், மரண கண்ணிக்கு, வெடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கு கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற கிறிஸ்து உங்களோடு இருக்கிறாரு. அவருடைய மறைவில் நீங்கள் வரும்போது நீங்கள் தப்புவிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன பார்த்தோம். அப்போது இப்பேற்பட்ட மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிற தேவன் கடைசியாக அவங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய சிறகுகளாலே என்ன செய்கிறார், உங்களை என்ன செய்கிறார், மூடுகிறார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும். ரூத்து பார்த்தீங்கன்னா அவர் செட்டையின் கீழே அடைக்கலமான வந்ததுனால அவளுக்கு ஒரு நிறைவான பலன் கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில் அவருடைய பேர் என்ன செய்கிறது, எழுதப்படுகிறது. அப்போது அவருடைய சிறகுகளால் நம்மை மூட. ஒரு கோழி குஞ்சை பார்த்துடுங்க, கோழி ஒரு 10-12 முட்டைகளை என்ன செய்யும், அடகாக்கும். அப்படி அடக்காக்கும் போது அந்த 21 நாட்களும் அது கிட்டத்தட்ட உபவாசம் தான் இருக்கும். அதை ஒழுங்காக சாப்பிடாது, தண்ணி குடிக்காது, அங்கங்கே மேய போகாது. என்னச்சு அப்படியே இருந்து அந்த கோழி முட்டை மேலே அடக்காத்துட்ருக்கும். அந்த ஒரு முட்டை 2 முட்டை அப்படியே விலகி போனாலும் அது தன்னுடைய அழகை வச்சு அப்படியே இழுத்து வைக்கும். ஒழுங்காக அந்த முட்டை அதோடைய செட்டைக்குள்ளே இல்லாமல் இருந்ததுன்னா அது என்ன செஞ்சிடும், முட்டையாக மாறிடும். நல்லா அடகாக்கிறதுக்கு உள்ள அப்படியே இருந்துச்சுன்னா அது நல்ல முட்டையாக குஞ்சியாக பொறுத்து வந்துடும். அதே போல் இயேசு கிறிஸ்துவின் செட்டையின் கீழ் அடைக்கலமாகி வந்த நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவருடைய செட்டையின் கீழ் அப்படியே அடங்கி இருப்போம் அப்படின்னா ஒரு காலத்தில் அவருடைய கிருபையின் மேல் கிருபையிலால் பலப்பட்டு நம்ம சுத்த பொன்னாக திகழ்ந்து வெளியே என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு அழகான வண்ணத்து பூச்சியை போல் இந்த உலக மக்கள் முன்பாக நம்ம என்ன செய்வோம், உயர்த்தப்பட்டு பல கலர்ஸில் நம்ம என்ன செய்வோம், ஷைன் பண்ணுவோம். அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சிறகுகளிலால் என்னை மூடுவார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய சிறகுகளின் கீழ் நம்ம என்ன செய்யணும், அடைக்கலமாய் வந்து விட வேணும். மன அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிற நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த அவர் செட்டைகளின் கீழ் நம்ம என்ன செய்யணும், அடைக்கலமாய் என்ன செய்யணும், வந்து விடணும். தாவீது ராஜா பாருங்கள், அழகாக சொல்லிருக்காரு பாருங்க, சங்கீதம் 61:4 ஒரு ஆலயத்துக்கு வராரு. ஆலயத்துக்கு வரும்போது அங்கே இருக்கிற அடைக்கலான் குருவிகள், தகைவலான் குருவிகளை பார்க்குறாரு. அவர்களை செட்டைக்குள்ளே அந்த குஞ்சுகளை வச்சு மூடுறதை பார்த்து அவர் எழுதுறாரு பாருங்க, உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று மகிழ்ச்சியோடு கூறுகிறார். அப்போ அந்த குஞ்சுக்கு தாயின் செட்டைகளுக்கு கீழே போயிட்டா அது பருந்தோ காகமோ கழுகோ எது என்ன செய்ய முடியாது, அது ஒன்று சேதப்படுத்தணும். அதனால எவ்வளோ அது தான் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, அது என்ன செய்ய, அந்த குஞ்சுகளை என்ன செய்ய காத்துக்கிடும். ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ஒரு வீட்டில் கோழிகள் நல்லா என்ன செஞ்சாங்க, வளர்த்துட்டு வந்தாங்க. ஒரு கோழி என்ன செஞ்சிருந்து, அப்போ தான் நிறைய சின்ன சின்ன குஞ்சுகள் பொறிச்சிருந்து. திடீர்னு என்ன செஞ்சு, அந்த வீட்டின் பின்புறத்தில் இருந்த அந்த தட்டிலாம் என்ன செஞ்சு தீ பிடிச்சி இருந்துச்சு. அப்போது அந்த கோழி என்ன செஞ்சுன்னா வேகமாக அந்த புகை மூட்டத்துக்குள்ளாடி போய் அந்த குஞ்சுகள் எல்லாம் தன்னுடைய செட்டைக்குள்ளே என்ன அப்படி கூட்டி அப்படி என்ன செஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த தீயெல்லாம் எரிஞ்சு அப்படி முடிக்கும் போது அந்த கோழி அப்படி கருகிய நிலைமையில என்ன இருந்துச்சான். அப்போ அந்த கோழி அப்படி லைட்டாக தூக்கி பார்க்கும்போது அந்த குஞ்சுகள் ஒன்று கூட சாகலை. அது அவ்வளோ அப்படியே என்ன செஞ்சான், உயிரோடு அப்படி அழகாக ஒன்று கூட ஒரு சின்ன அந்த புகை படலமோ எதுவோ அந்த தீ காயமோ எதுவும் படாமல் அப்படி பத்திரமா இருந்துச்சான். ஆனால் அந்த கோழி அப்படியே மறித்து அப்படியே என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். அப்போது அதே போல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவர் தம்முடைய செட்டைகளின் மறைவில் வைத்து நம்மளை பாதுகாத்து அவர் என்ன செய்தார் அப்படின்னா, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நமக்கெல்லாம் ஜீவன் தந்தார். ஜீவனை கொடுத்து இன்றைக்கு என்ன செய்கிறார், நான் அவன் கூட இருக்கிறேன், நான் உனக்காக இந்த பாடுகளை எல்லாம் என்ன செஞ்சேன், சுமந்துட்டேன், நீ சுமக்க தேவையில்லை. ஏன் தேவையில்லாத அந்த மன அழுத்தத்துக்குள்ளே நீ தள்ளப்படுற, நான் உனக்காக சுமந்தேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு பெரிய அந்த காலத்தில் ஒரு பெரிய கல் உண்டு, இந்த பொதிகளை இறக்கி வச்சுட்டு அவங்க இளைப்பாறிட்டு திருப்பி அதை தூக்கிட்டு போவாங்க. அதே போல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆலயத்துக்கு போகிறோம், நம்முடைய அந்த இருக்கிற 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ நம்முடைய வருத்தங்கள் பாரங்கள்லாம் அங்கே இறக்கி வச்சுட்டு திருப்பி நம்மளுடைய ட்ராவல் பண்ணும்போது திருப்பி என்ன செய்கிறோம், திருப்பி அதை தூக்கிட்டே என்ன செஞ்சுட்டு தான் வந்துடுது.
ஆனால் எல்லாவற்றையும் இடத்துல பாத்துல இறக்கி வச்சிருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருதுன்னு அவர் சொல்கிறார். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், சில காரியங்களை நம்ம தான் எல்லாம் செய்கிறோம், நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடுகளெல்லாம் நாம் தேவையில்லாமல் என்ன செஞ்சிட்ருக்கோம், சுமந்துட்டுருக்கோம். அவர் சொல்கிறார், நீ சுமக்க தேவையில்லை, உனக்காக நான் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டேன், எல்லாவற்றையும் நீ பாதத்தில் என்ன கொட்டிடு. அன்னைக்கு அண்ணால் என்ன செஞ்ச, தேவனுடைய பாதத்தில் அவளுடைய மன கிளேசத்தை அப்படியே ஊற்றிட்டு திரும்பி போகும்போது துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதான் தேவன் உங்களிடத்துல என்ன செய்றார், எதிர்பார்க்கிறார். மன அழுத்தத்தில் இருக்கிற நீ இன்றைக்கு உடைய மன அழுத்தத்தில் என்னுடைய பாதத்தில் நீ ஊற்றி விடு, பின்பாக நீ சந்தோஷமா இரு. இதெல்லாவற்றையும் நான் சுமந்து தீர்த்து விட்டேன், உன்னை செழிப்பான இடத்துல நான் கொண்டு வந்து நிற்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து என் செட்டையின் கீழ் நான் அடங்கியிரு, ஏற்ற சமயத்தில் நான் உன்னை செய்வேன், உயர்த்தி கனப்படுத்துவேன். செய்சு உங்களை பார்த்து என்ன செய்கிறார் சொல்ல, நமக்கு தேவையில்லாத அந்த மன அழுத்தங்கள் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை நோக்கி நம்ம என்ன செய்யறது, வழிநடத்தி கொண்டு போயிருது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார். அன்றைக்கு இயேசு பாருங்க, எருசலேமை பார்த்து, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ என்ன செய்துட்டு மனதில்லாமற் போயிற்று. அன்றைக்கு எருசலேமை பார்த்து சொன்னார், இன்னைக்கு உங்களை பார்த்து, என்னுடைய தேவ பிள்ளையே, என்னுடைய தேவ பிள்ளையே, நீ என்னை நோக்கி பாரு, நான் உன்னை நான் தேடிட்டு இருக்கேன், உன்னை நான் கூப்பிடுறேன், என்கிட்ட வா, நான் உனக்கு விடுதலை தாரேன், உனக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து, இந்த போராட்டங்கள் இருந்து நான் விடுவிச்சு நான் வாழ்க்கையில் உன்னை ஜெயமான ஒரு வாழ்க்கை இங்கேயும் உண்டு, நித்திய ஜீவன் உனக்கு தாரேன்னு சொல்கிறேன். ஆனால் உனக்கு எனக்கு மனது இருக்குது, உனக்கு சேர்த்துக்குள்ள எனக்கு மனது இருக்குது, ஆனால் உனக்கோ என்கிட்ட என்ன வர்றதுக்கு மனது இல்லாமல் போயிட்டுன்னு உங்களை பார்த்து சொல்கிறேன். இன்றைக்கி உங்களை பார்த்து இயேசு கூப்பிடுற, என் பிள்ளைய நீ என்கிட்ட வா, என் மகனே என் மகளே நீ என்கிட்ட வா, உனக்கு ஏன் இந்த கஷ்டம், இந்த பாடுகளெல்லாம் நான் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டேன், நான் உனக்கு சத்துருவை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுதிட்டேன், நீ எதுக்கு இதை என்ன சுமந்து தீர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி உன்னை நோக்கி பார்த்து இயேசப்பா அப்படியே கலங்கி நிற்கிறேன். ஏன் நீங்கள் சுமக்குறீங்க, இதெல்லாவற்றையும் என்னுடைய பாதத்தில் வைத்து விட்டு போங்க, என்னுடைய செட்டையின் மறைவில் வந்து நீங்கள் அப்படியே இருந்துட்டா போதும், எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிடுறேன், எல்லா காரியங்களும் நான் சுமந்துக்கிடுறேன், என்னுடைய பாவத்தில் அமர்ந்து நீ ஜெபித்துட்டு சோஸ்திரம் பண்ணி உன்னுடைய விண்ணப்பங்களை எனக்கு சோஸ்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலை தெரியப்படுத்திக்கிட்டே இரு. நான் ஏற்ற சமயத்தில் உன்னை என்ன செய்வேன், நான் உன்னை உயர்த்தி கனப்படுத்துவேன். உனக்கு எந்த மன அழுத்தமும் வேண்டாம், எந்த மன கிளேசமும் வேண்டாம், எந்த மனபாரமும் வேண்டாம், எல்லாவற்றையும் என்னுடைய சமூகத்தில் என்னை தெரியப்படுத்தும் போது நான் உன்னை என்ன செய்வேன், உயர்த்தி நான் என்ன செய்வேன், கனப்படுத்துவேன். அன்றைக்கு எருசலேமை பார்த்து சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை சேர்த்துக்குள்ள நான் மனதாக இருக்கிறேன், என் மகனே என் மகளே என் பிள்ளைய நான் உன்னை சேர்த்துக்குள்ள என்ன செய்கிறேன், மனதாக இருக்கிறேன். நீ தான் என்ன செய்கிற, நீ சேர்ந்து கொள்ள மனதில்லாமல் விலகி போகிற, நீ விலகி போகாத, நீ இடத்துல வரும்போது நான் உனக்கு எல்லா காரியத்திலையும் ஜெயத்திய நன்மையை நான் உனக்கு என்ன செய்வேன், கட்டளையிட்டு தருவேன். ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு எவ்வளவாய் ஒரு பாதுகாப்பை தன்னால் முடிந்த வரைக்கும் கட்டளையிட்டு கொடுக்கிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சட்டையின் மறைவில் வைத்து உங்களை பாதுகாத்து உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலிருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் உங்கள் மத்தியில் இன்றைக்கு என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். உங்களை நோக்கி பார்க்கிறார், உங்களை நோக்கி கேட்கிறார், கெஞ்சு நிற்கிறார். வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவருடைய உள்ள வந்து நினைச்சேன் போஜனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். போஜனம் பண்ணும்போது அவங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம், ஆறுதல் எல்லாம் கடந்து வந்துடும். கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். அவர் உங்களை சேர்த்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ள தேவனாய், விருப்பமுள்ள தேவனாய் உங்க வாசப்படியில நிற்கிறாரு. நாம சேர்த்துக்கொள்ளுமா? இன்றைக்கு அந்த இயேசுவை நம்ம இடத்துல நம்ம சேர்த்துக்கொள்ளும். காலை நேரம், மதிய நேரம், இரவு நேரம் அவரை நோக்கி நாம கூப்பிடும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையை நமக்கு என்ன செய்றாரு, உயர்த்தி நம்மளை கனப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். மன அழுத்தத்தில் இருந்த எங்களுக்கு ஒரு முடிவு கற்றுத்தந்தீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய சட்டையின் மறைவில் நாங்கள் வந்து இருக்கிற நாங்கள் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அங்கே அர்ப்பணிக்கிறாங்க ராஜா. அந்த பிள்ளைகளோடு நீர் பேசும்படிக்கா ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டு கொடுக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். அவங்க தகப்பனை விரும்பி உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ராஜா. அப்போ அந்த பிள்ளைகளை நோக்கி நான் தகப்பனை நீர் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லும் போது அவங்க உண்மை சேர்த்துக்கொள்ளுகிற எந்தெந்த பிள்ளைகள் சேர்த்துக்கொள்ள
கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு தகப்பனை இப்பொழுது விடுதலையும் உயர்வினர் கட்டளையிட்டு கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு எங்களுடைய தேவனுக்கு சாட்சியாக தகப்பனை அப்பா அந்த பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் அநேக ஆத்துமாக்களோடு உங்களுடைய வருகையில் எதிர்கொண்டு வர கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை